ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கில்லர் பிளேஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து பிளாக் சூட்ஸ் கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் புத்தா ஃபுட்டை வச்சுருக்கேன், பைலட் ஹெல்மெட் எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். ஏதோ புது ஈவெண்ட் வந்திருக்குன்னு நானுங்க அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல ஈவெண்ட்டானு கூட தெரில, நல்லதாக தான் இருக்கும். பிளாக் சூட்ஸ் ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல, பார்க்கலாம். அந்த டாக் ஹவுஸுக்கு என்னமோ அப்டேட் பண்ணிட்டேன்னு நானுங்க பாருங்கள். காச்சா கிட்ட ரெகுலர் காச்சா வேணாம், ரெகுலர் காச்சா தானா? ஸ்பெஷல் காச்சா என்னன்னா? சரி இருங்க கைஸ், ஒரே நிமிஷம், யாரோ கதை தட்டுறாங்க. ஸோ கைஸ், நான் அது என்னன்னு பார்த்தா ஜார்ஜோட வீடியோ சும்மா போய் எட்டி பார்த்தா அவன் தேர்ட்ஸி இருக்கும்போது தான் கைஸ் அந்த ஈவெண்ட் இருந்துச்சு. உண்மையாலே அந்த ஈவெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ஈவெண்ட் இல்லாட்டி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளானை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு வரேன். ஸோ கைஸ், கேஸில் அந்த சீக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து டோட்டல் மென்ஷன் போகணும். எதுவும் மறந்து போச்சு. இதுதான். ஐயா, வயசான டெம்பரவரி அம்னேஷியாம்பாங்க. இப்போ தான் அது உண்மைன்னு புரியுது. லில்லி டாக் ஹவுஸ் வச்சுட்டாங்களாமா? இங்கே தான் இருக்கா. ஹலோ டாக் ஹவுஸ். இன்னும் உனக்கு ஏதோ ஆறா இருந்த மாதிரி இருந்துச்சு. காய்ஸ், என்ன ஸ்கேம் கீது பண்ணிட்டாங்களா? விங்ஸ் ஆஃப் ரத். ஆஹா காய்ஸ், இது அந்த என்ன அந்த பாஸ் பேருக்கும் மறந்து போச்சு. டைரண்ட் ஆஃப் த ஸ்கைஸ் பாஸ் தானே கைஸ்? என்னால் தான் அடிக்க முடியாது. நான் தான் 2600 லெவல் இல்லையே. சரி, நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, என்கிட்ட ட்ரெஷரில் போய் பார்த்தீங்கன்னா 80 ஃப்ரூட் இருக்கும். இதை சாப்பிட்லான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாப்பிட்டா நம்மளுக்கு சூப்பரான பவர்ஸ்லாம் கிடைக்கும். வை டோன்ட் வி ட்ரை இட்? நான் எப்படியும் ஒன்று எப்போயாவது தான் விளையாட போகிறேன். சாப்பிட்டுட்டா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்ம போய் கேக் குயின் இருக்க இடத்துக்கு போயிட்டு அதுக்கடுத்து இவனை சாப்பிட்டு நம்ம யாருன்னு காமிப்போம். நாங்கள் போயிட்டு வரேன் கைஸ். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட் ஸ்டாட்ஸ் மாற்றணுங்கிறத மறந்து போயிட்டேன். அதான் வந்திருக்கேன். 9000 ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. 2800 அந்த பிளாக் சூட்டில் 1300 மீல். உண்மையில் நம்ம புத்தா வந்து வேஸ்ட்டு தான் கைஸ். ஒன்றும் எந்த பயனும் இல்லை. இந்த நம்ம சிஎஃப் டிச் போகலாம். சரி கைஸ், புத்தாவுக்கு ஒரு பாய் பாயை போட்டு நம்ம எட்டியை சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணிட்டேன். வேறு எந்த ஐலாண்டுக்கும் போவேன்னா ஹைட்ராக்கே வந்து டாஸ்க் அப்படியே முடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சு ரீஃபண்ட் பண்ணி ஃபுட்டுக்கு போட்டேன். சாப்பிட வேண்டியது தான். எஸ் 3 2 1. நம்மளுக்கு வந்து புது 80 ஃப்ரூட் கிடச்சிருக்காரு காய்ஸ். நான் இந்த கேமே எப்போயாவது தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். எடுத்தோடனே ஹைட்ரா லீடர் வேணாம், வேறு எவனையாவது அடித்து மாஸ்டர் ஏற்றிட்டு வருவோம். இருக்கலே கம்மி லெவலில் நான் பார்த்து பண்ணலாம்.
மாஸ்டர் மலையா ஏறுது. புது எபிலிட்டி இது எத்தனை டேமேஜ் பண்ணுது? 5000 டேமேஜ், 4200 டேமேஜ். போடே திருப்பி நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டோம். போ கைஸ், இப்போ தெரியுது கைஸ் இது ஏன் மித்திக்கல் ஃப்ரூட்னு. ஆனால் என்ன M1 இல்லை, ஆனால் மீட்ரு இல்லை மற்ற ஃப்ரூட்டுக்கு இருக்க மாதிரி. 71 மாஸ்டர் எடுத்தாச்சு. சாவு. நார்மல் இது எப்படி 5130 டேமேஜ் பண்ணுச்சு. ஆக்சுவலி 1 HP. இன்னும் கொஞ்சம் மாஸ்டரி தாங்க அடுத்து இவ்வளோ அன்லாக் பண்ணேன். என் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தெரியுது. இன்னும் எனக்கு ஃபீவர். என்னதான் ஃபீவர் இருந்தாலும் கண்டென்ட் யூடியூபராக வீடியோ போடணும்ல, அதனால தாங்க ஃபீவர்லேயும் வந்து இங்கே உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். டாஸ்க்கு போட்டேன்னா நல்லா முடிச்சிருப்பேன், ஆனால் போடல. சரி நம்ம போய் டாஸ்க் போட்டுருந்தோம்மா. சரி வேணாம் விடுங்க. சரி கைஸ் இருங்க கைஸ், யாரை கதை வச்சுட்றாங்க பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாயில் கைஸ், திரும்பி வந்துட்டேன். வேறு யாரும் இல்லை, நம்ம பைத்தியக்கார தம்பி தான். ஹாய் கைஸ். என்ன கைஸ் எட்டி சாப்பிட்டேன் போல. பார்த்தும் பார்க்காத மாதிரி கேட்பான், நீங்கள் கண்டுக்காதீங்க. போ டேமேஜ் வச்சுக்குது கைஸ். க்ளோஸ்அப்பில் வந்து சதற விட்றானுங்க கைஸ். கேக் கோயிலுக்கு போகலாமே ப்ரோ? வழி தெரியல ப்ரோ. வழி தெரியலையா? எனக்கு மட்டும் போட்டோ சொல்லிருந்து ஈஸியாக கூப்பிட்டு போயிருக்கும் ப்ரோ. கம்பெனி உட்கார்றா. என் தம்பி வந்து கடுப்பேற்றுறாங்க கைஸ். 93 மாஸ்டரி. இங்கே வா டோமல். இந்த பக்கம் வருவியே எப்படி? பாரு ஐஸ் கட்டி. இந்தாங்க ஜூஸில் ஐஸ் பார்த்தல நீங்கள். இந்தாங்க டோமெல். நீங்கள் தானே ஜூஸில் ஐஸ் பத்தலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண கஸ்டமரு. உங்களுக்கு இல்லாத ஐஸ் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்தாங்க வச்சுக்கோங்க பனி மூட்டையை. இது பேர் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. விடிஞ்சிருச்சு கைஸ். நான் வீடியோ ஆரம்பித்ததுக்கு தானே கடவுளே வெடிய வச்சிட்டார்.
சாவு. ஆனால் என்ன எவன் தான் இல்லை. இவன் நடித்தா எனக்கு 99 மாதத்துக்கு வந்துடும் கைஸ். டேய் என்னடா மேலேயே படல, சொன்ன மாதிரி வந்துருச்சான். இவனை தான் படிக்க போகிறோம். இவன் தான் அந்த லக்கியால். உன்னை ஒரு அடி அடிச்ச சாகிற மாதிரி பண்ணி வச்சுப்போம். ட்ராகன் ஃப்ளேம்ஸ், ட்ராகன் ரேஷ், ட்ராகன் எக்ஸ்ப்ளோஷன். டிஷு டிஷு டிஷு. அப்பயே சாக மாட்டோம். ஓகே, புது எபிலிட்டி டிஷு பிளாஸ்டே. நாட் பேட் நாட் பேட். இப்போ கொஞ்சம் நான் சீக்கிரமாக எனிமியை சாவடிக்கலாம். ஆனால் என்ன ஒன் ஷாட் ஆயிடுத்து போகாமல் இருக்கான். சரி, நம்ம போய் அந்த பக்கம் இருக்க பாஸ் அடிச்சுட்டு வரலாம் கைஸ். நூபு பாஸ் வந்துட்டு இருக்க ஒன்று அடிக்க. எவன்டா அவன்? பேக்கன் ஹாசூரா கைஸ். டிகே அக்கௌண்ட்டில் அடி மேமத்து ஃப்ரூட்டில் எடுத்து வச்சுருக்காங்க கைஸ். ஹே டிஷ்ஷு சவா செவுத்துல போட்டுட்டு வருது. போக்க அந்த பக்கம். நீ பாம்பு போடுறதெல்லாம் இங்கே வேலை செய்யாது. கைஸ் என்ன கைஸ், ஹெச்பி இவ்வளோ கம்மியாக குறையுது. போட அந்த பக்கம். நானும் 5,000 டேமேஜாக கொடுக்குறேன். ஓஎம்ஜி கோவா. அப்பயும் அடிக்கிறடா. ஐயோ எரிய போகிறேன், எரிஞ்சு சாக போகிறேன். இந்த பாஸ் மட்டும் கம்மியாக கொடுக்கட்டும் மாஸ்டர். இந்த பாஸ் பக்கமே வர மாட்டேன். சாவுக்கா. ஆஹா, போ சாவே. அட்டாக் மழையே படல. டேஷ். அடி சும்மா இடி மாதிரி இருக்கா. நாங்களாம் வெறும் 3 எபிலிட்டி வச்சு ஹைட்ரா லீடர் அடித்தவங்களா. எங்களுக்கேவா? பனிமலை பொழிகிறது. இந்த அக்கா என்ன துரத்துகிறது. ஆனால் என்ன, நம்ம வாஷிங் மிஷின் தம்பி தான் டிப்ரெஷனில் இருக்கான். அவனுக்கு கொடுக்கலன்னு இந்த ஃப்ரூட்டை. சரி, இந்த வாசை அடித்து முடிச்சுட்டு வரேன். கடைசி அடி சும்மா இடி மாறிக்க போகுது. அவ்வளோதான். சரி, இந்த வீடியோக்கு இது போடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Killer Place. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அதிகமாக எடுத்துகிட்டு வரேன். பாய்.